நம்ம மீன் வறுவல் வறுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை வறுத்துடலாம். இதுக்கு அடுத்தது நம்ம குழம்பு வச்சாச்சு. பாருங்கள், எண்ணெய் மிதக்க மிதக்க குழம்பு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மீன் குழம்பு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. பாருங்கள், நல்லா பிரட்டிக்கிங்க. இது மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம ஒரே நேரத்துலேயே ஒரு 5 மீன் 6 மீன் கூட வறுக்கலாம். பெரிய வானலாக தானே இருக்குது, அதனால் வறுத்துக்கலாம். பாருங்கள், மேலே கூட நம்ம எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். நம்ம செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆனால் மீன்லேயே நம்மளுக்கு அந்த எண்ணெய் இதெல்லாமே இருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு மீனை பிரட்டி போடுங்க. பாருங்கள், ஒவ்வொரு மீனும் எப்படி அழகாக அல்வா மாதிரி பிறலுது பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு ஒவ்வொரு சைடும். சூப்பராக வந்து வறுவல் செம்மையாக வந்திருக்கு. நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், இன்னொரு சைடு சுட சுட சாதம் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதாக. சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு. அப்புறம் சூப்பராக வெந்துட்டுருக்கு. எப்படியும் ஒரு 5 நிமிஷம் வெந்துருக்குமாம்மா? 5 நிமிஷம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துடலாம். வா சூப்பராக வந்திருக்கு. அருமையான ஒரு மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நமக்கு மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அருமையான மீன் வறுவல் வந்திருக்கு. ஏன் வறுத்துட்ருக்காங்க, அது ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நம்ம வறுத்த மீன் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணுவோம். சாதமும் போடுறாங்க. சரி, சாப்பிட்டு மொத்தமாக சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, சுட இருக்குது சாதம். குழம்பு ஊற்றியாச்சு. செம்ம வாசனையாக இருக்குது. பாருங்கள், மீன் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. மீன் மாங்காய்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் அண்டு சாதம் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டியதான். வேறு லெவலில் இருக்க போதுங்க. கொதிக்குதே சாதம். இப்போ தான் வெந்தது, அப்படியே எடுத்து வந்துட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல பாருங்கள், மீன் குழம்பு மீன் இது வறுவல். முதல்ல வறுவலை டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. இந்த மீனை எடுத்து வச்சு சாதத்தில் வச்சு நடுவில் வச்சு சர்பத்து மாதிரி இருங்க. குமாப்பட்டி புகழ் அது மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இது பாருங்கள், மீன் எடுத்து இதுதான் ப்ரொசீஜர். அருமையாக இருக்குது. போதுமா? கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.